Hello friends, welcome to English Pesa Aasaya. இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு 20 சென்டென்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெய்லி ரொட்டீனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் வந்து இதில் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நான் தமிழில் சொல்ல அதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும் அப்படிங்கிறத நீங்களும் எங்கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம சேனலில் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலே இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்கோம், ஓகேவா? இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தயாரா அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம ரெடி ஆகிட்டோம், மற்றவங்கள பார்த்து நம்ம கேட்கணும், நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு எப்படி கேட்பீங்க? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? நீங்கள் தயாரா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து நம்ம நைட்டு 9 மணி 10 மணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்க? தூங்கப்போ அப்படின்னு சொல்லுவாங்களா? தூங்கப்போ அப்படிங்கிறதுக்கு ஒரு நிறைய விதங்களில் சொல்லலாம். அதில் இது ஒரு விதம். ஓகே, என்ன அப்படின்னா கோ டு பெட். கோ டு பெட், தூங்குறதுக்கு போ. ஓகே, இன்னொரு விதமாகவும் நீங்கள் சொல்லலாம் கோ டு ஸ்லீப். கோ டு ஸ்லீப், தூங்குறதுக்கு போ. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து நம்மளை கிள்ளி வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே டு டே லைஃப்பில் நமக்கு தேவையான ஒரு சென்டென்ஸ் இது. ஓகே, இனிமேல் யாராவது உங்களை கிள்னாங்க அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லுங்கள் டோன்ட் பிஞ்ச். டோன்ட் பிஞ்ச், கில்லாத. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தடுத்து நிறுத்தாத அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க, யாராவது வந்து நில்லு அப்படின்னு சொல்லி யாராவது தடுத்து நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவங்கள பார்த்து சொல்லணும் என்ன தடுத்து நிறுத்தாத. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? டோன்ட் ஸ்டாப் மீ. டோன்ட் ஸ்டாப் மீ, என்ன தடுத்து நிறுத்தாத. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் நமக்கு என்ன இருக்குன்னா வெக்கையாக இருக்கும், புழுக்கமாக இருக்கும் இல்லையா? அந்த புழுக்கமாக இருக்குது இல்லை வெக்கையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் சல்ட்ரி. இட்ஸ் சல்ட்ரி, புழுக்கமாக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிலர் வந்து செலவழிக்கிறதுக்கே வந்து ஐயோ நம்ம இதுக்கெலாம் செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஓகேவா? அதுக்கு வந்து அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? கஞ்சத்தனமாக இருக்காத அப்படின்னு சொல்லுவோமா? கஞ்சத்தனமாக இருக்காத, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி ஸ்டிஞ்சி. டோன்ட் பி ஸ்டிஞ்சி. ஸ்டிஞ்சி அப்படின்னா கஞ்சத்தனம் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பி அப்படின்னா அப்படி இருக்காத. டோன்ட் பி ஸ்டிஞ்சி, கஞ்சத்தனமாக இருக்காத. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்லணும். மறுபடியும் சொல்லு, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சே ஒன்ஸ் அகெயின். சே ஒன்ஸ் அகெயின், மறுபடியும் சொல்லு. அடுத்ததாக வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் தான். ஓகேவா? காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு காஃபி கொடுக்குறாங்க, நம்ம பெட் பக்கத்தில் வச்சிடுறாங்க. ஏதோ கை தட்டி அது கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் காஃபியை கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லணும். நான் காஃபியை கொட்டிட்டேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ ஸ்பில்டு காஃபி. ஐ ஸ்பில்டு காஃபி, நான் காஃபியை கொட்டிட்டேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபன்னியான ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் தூங்கும்போது அவங்களுக்கு கொரட்டை விடுற ஹேபிட் இருக்கும். ஓகேவா? கொரட்டை விடுற ஹேபிட் இருக்கும். நம்ம பக்கத்தில் போட்டு தூங்கிட்டு இருப்போம். கொரட்டை விடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொரட்டை விடாத அப்படிங்கிறதுக்கு எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லலாம்? இதுக்கு கூட இங்கிலீஷில் இருக்கா அப்படின்னு இருக்கா? இருக்குது. டோன்ட் ஸ்னோர். டோன்ட் ஸ்னோர். ஸ்னோர் அப்படின்னா குரட்டை. டோன்ட்னா விடாத, கொரட்டை விடாத, டோன்ட் ஸ்னோர். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கூட்டத்தில் கோயிலில் நெருக்கடியில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி இருந்து தள்ளிகிட்டே இருப்பாங்க. என்னை தள்ளாத அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? டோன்ட் புஷ் மீ. என்னை தள்ளாத. டோன்ட் புஷ் மீ, என்னை தள்ளாதே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் எப்படின்னா, ஜோர மழை பெஞ்சு ரோடெல்லாம் ஒரே சகதியாக இருக்குது, சகதியும் சேருமா இருக்குது. ஓகேவா? சகதியாக இருக்குது இல்லை சேராக இருக்குது ரோடு அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இட்ஸ் ஸ்லஷி. இட்ஸ் ஸ்லஷி, சகதியாக இருக்கிறது. ஓகே, இனிமேல் மழை பெஞ்சு ரோட்டில் சகதியாக இருக்குது, சேரும் சகதியுமாக இருந்தால் அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேசுவீங்களா? எஸ், நீங்கள் வந்து பேசினா தான் எல்லாமே வரும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? தோசை நீங்கள் வந்து வீட்டில் ஊற்றிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தோசையை திருப்பி போடு அப்படின்னு சொல்லணும். தோசையை திருப்பி போடு அப்படிங்கிறதுக்கு எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லலாம்?
flip the dosa. flip the dosa. தோசையை திருப்பி போடு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எங்கள் பையனுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்கோம், யாராவது பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு மேரேஜ் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன கேட்போம், எந்த தேதியில் இல்லை எத்தனாம் தேதி அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், ஆன் விச் டேட். ஆன் விச் டேட், எத்தனாம் தேதியில் இல்லை எந்த தேதியில். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து கண்ணடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்து கண்ணடிக்காத அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க, டோன்ட் விங்க். டோன்ட் விங்க். விங்க் அப்படின்னா கண்ணடிக்கிறது, டோன்ட் விங்க், கண்ணடிக்காதே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கா அப்படின்னு கேட்கணும். ஓகேவா, ஒரு பெரிய பிரியாணி பார்சல் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கா அப்படின்னு கேட்போமா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், இஸ் திஸ் ஃபார் மீ. இஸ் திஸ் ஃபார் மீ, இது எனக்கா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எங்கே போன. நீ எங்கடா போன இவ்வளோ நேரமா அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்களா, நீ எங்கே போன, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், வேர் டிட் யூ கோ. வேர் டிட் யூ கோ, நீ எங்கே போன. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிட்டு தண்ணி தேங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி தேங்கி இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க, இட்ஸ் வாட்டர் லாக்டு. இட்ஸ் வாட்டர் லாக்டு. வாட்டர் லாக்டு அப்படின்னா தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அவளை காதலிக்கிறாயா அப்படின்னு நம்ம கேட்கணும். நீ அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு நம்ம கேட்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு பசங்களுக்குள்ளே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், டூ யூ லவ் ஹேர். டூ யூ லவ் ஹேர், நீ அவளை காதலிக்கிறாயா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என் கூட வரணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். நீ என்னுடன் வர வேண்டும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நீ என் கூட வரணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம், யூ ஷுட் கம் வித் மீ. யூ ஷுட் கம் வித் மீ, நீ என்னுடன் வர வேண்டும். ஓகே, கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா, முகம் சுளிக்காத அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏதாவது ஒன்று சொல்கிறோம், இல்லை அவங்களுக்கு நம்ம பிடிக்காத சொல்லணும்னு வச்சுக்கோங்க, உடனே முகத்தை தூக்கி வச்சுப்பாங்க, முகம் சுளிப்பாங்க, இல்லை உருன்னு இருப்பாங்க. முகம் சுளிக்காதே அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி சொல்லுவீங்க, டோன்ட் ஃப்ரவுன். டோன்ட் ஃப்ரவுன், முகம் சுளிக்காதே. ஃப்ரவுன் அப்படின்னா முகம் சுளிக்கிறது. ஓகே, டோன்ட் ஃப்ரவுன், முகம் சுளிக்காதே. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 20 சென்டென்சஸ். எப்படி ஈஸியாக இருந்ததா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது இந்த 20 சென்டென்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததா? ரொம்ப அழகான சென்டென்சஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்களேன், இந்த ஃப்ரவுன் முகம் சுளிக்கிறது, ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து சேராக இருக்கிறது, ஸ்லஷி, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து சரளமாக வரும். ஓகேவா, இந்த வீடியோவில் இருக்கிற 20 சென்டென்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டென்சஸ். ஓகேவா, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க, வீட்டில் பேசுங்க. ஓகேவா, கண்ணடிக்கிறது, அப்புறம் கொரட்டை விடுறது, ஓகே, அதுக்கப்புறம் சேரும் சகதியுமாக இருக்குதுன்னு சொல்கிறது, ஓகேவா, அதுக்கப்புறம் முகம் சுளிக்கிறது, எல்லாத்துக்குமே இங்கிலீஷில் வந்து வேர்ட்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஒரு அழகான ஒரு வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.